ஜோசப்பின் மகன்களான எப்ராயிம் மற்றும் மனாசே பற்றிய நம்ப முடியாத கதையைப் பற்றி ஏன் அதிகம் பேசவில்லை? யாக்கோபின் மகன் யோசேப்புக்கு எகிப்தில் தயவு கிடைத்தது. அவன் அசனாத்தை திருமணம் செய்தான். அவர்களுக்கு மனாசே மற்றும் எப்ராயிம் என்ற 2 பிள்ளைகள் இருந்தனர். மனாசே மூத்தவன், முதலில் பிறந்தான். பின்னர் அவன் தம்பி எப்ராயிம் பிறந்தான். யோசேப்பு தன் பிள்ளைகளை மிகவும் நேசித்தான். அவர்களுடைய தாத்தா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோரின் கடவுளைப் பற்றி அவர்களுக்கு கற்பித்தான். அவர் அவர்களின் குடும்பத்தின் பயணத்தின் கதைகளை பகிர்ந்து கொண்டார் மற்றும் நம்பிக்கை மற்றும் கீழ்ப்படிதலின் முக்கியத்துவத்தை அவர்களுக்குள் விதைத்தார். எப்ராயிமும் மனாசேயும் எகிப்தில் வளர்ந்தனர். ஆனால் அவர்களுடைய இதயங்கள் அவர்களுடைய பாரம்பரியத்துடன் இணைந்திருந்தது. அவர்கள் வாக்குப்படுத்தப்பட்ட தேசத்தைப் பற்றி கற்றுக்கொண்டனர். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் பாகமாக இருக்க ஏங்கினர். யோசேப்பு ஒரு புத்திசாலி மற்றும் விவேகமுள்ள அப்பா. தனது பிள்ளைகளின் நம்பிக்கையை வளர்த்து அவர்களுக்கு காத்திருக்கும் விதிக்கு அவர்களை தயார்படுத்தினான். அவர்கள் ஆபிரகாமிய உடன்படிக்கையின் கேரியர்களான மகத்துவத்திற்காக விதிக்கப்பட்டவர்கள் என்பதை அவர் அறிந்திருந்தான். எகிப்துக்குச் சென்றார். மறுகூட்டல் கண்ணீராலும் சிரிப்பாலும் இதயபூர்வமான அரவணைப்பாலும் நிறைந்தது. ஜேக்கப் தனது பேரன்களான எப்ராயிம் மற்றும் மனாசேயை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சியடைந்தார். அவர் தம் பரம்பரையின் தொடர்ச்சியையும் கடவுளுடைய வாக்குறுதிகள் நிறைவேறுவதையும் அவர்களில் கண்டார். ஆழ்ந்த அன்பு மற்றும் தொலைநோக்கு பார்வையில் ஜேக்கப் எப்ராயிமையும் மனாசேயையும் தனது சொந்த மகன்களாக தத்தெடுக்க முடிவு செய்தார். இதன் பொருள் அவர்கள் ஜேக்கப்பின் மற்ற மகன்களுடன் சமமான பரம்பரை பெறுவார்கள். குடும்பத்தில் அவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவார்கள். ஜேக்கப் தனது வாழ்க்கையின் முடிவை நெருங்கிய போது அவர் ஜோசப்பையும் அவரது 2 மகன்களையும் அழைத்தார். ஜோசப் தனது மகன்களை மூத்த மனாசேயை யாக்கோபின் வலதுபுறத்திலும் இளைய எப்ராயிமை இடதுபுறத்திலும் நிறுத்தினான். இதை கவனித்த ஜோசப் தன் தந்தையை திருத்த முயன்றார். ஆனால் ஜேக்கப், "எனக்குத் தெரியும், என் மகனே, எனக்குத் தெரியும்" என்று வற்புறுத்தினார். கடவுளின் ஆவியால் வழிநடத்தப்பட்ட ஜேக்கப், எப்ராயிமின் சந்ததியினர் மனாசேயின் சந்ததியை விட பெரியவர்களாக இருப்பார்கள் என்று முன்னறிவித்தார். கடவுளின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் மனித மரபுகள் அல்லது பிறப்பு வரிசையை பின்பற்றுவதில்லை, ஆனால் அவருடைய தெய்வீக நோக்கத்தின்படி கொடுக்கப்படுகின்றன என்பதை இந்த செயல் காட்டுகிறது. யாக்கோபின் மரணத்தைத் தொடர்ந்து எப்ராயிமும் மனாசேயும் அவர்களது தந்தையின் சகோதரர்களும் சேர்ந்து இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களாக ஆனார்கள். ஒவ்வொரு பழங்குடியினரும் வாக்குறுதியளிக்கப்பட்ட தேசத்தின் ஒரு பகுதியை பெற்றனர். கடவுளின் திட்டத்தில் தங்கள் இடத்தை உறுதிப்படுத்தினர். எப்ராயிம் கோத்திரம் யாக்கோபின் ஆசீர்வாதத்திற்கு உண்மையாக உயர்ந்தது. எப்ராயிமின் வழித்தோன்றலான யோசுவா மோசேக்குப் பிறகு இஸ்ரவேலர்களை வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அழைத்துச் சென்றார். பின்னர் எப்ராயிம் இஸ்ரவேலின் வடக்கு இராச்சியத்தின் முன்னணி கோத்திரமாக ஆனார். மனாசேயின் சந்ததியும் செழித்து 2 பாதி கோத்திரங்களாக பிரிந்து ஒன்று கிழக்கிலும் மற்றொன்று யோர்தான் நதியின் மேற்கு பக்கத்திலும் குடியேறியது. இஸ்ரேலின் வரலாற்றில் அவர்களும் முக்கிய பங்கு வகித்தனர். கடவுளின் ஆசீர்வாதங்கள் மனித எதிர்பார்ப்புகளுக்கு கட்டுப்பட்டவை அல்ல என்பதை எப்ராயிம் மற்றும் மனாசேயின் கதை நமக்கு நினைவூட்டுகிறது. நாம் செய்யாத சாத்தியக்கூறுகளை அவர் காண்கிறார் மற்றும் அவருடைய விருப்பத்திற்கு பணிவாகவும் கீழ்ப்படிதலுடனும் இருப்பவர்களை உயர்த்துகிறார். அவர்களின் கதை தலைமுறைகளாக கடந்து சென்றது. அவருடைய சரியான திட்டத்தின்படி நம் வாழ்க்கையை ஒழுங்கமைக்கும் கடவுள் மீதான நம்பிக்கையையும் தொடர்ந்து ஊக்குவிக்கிறது. விவிலிய கதைகளில் இருந்து மேலும் சிந்திக்கத் தூண்டும் வீடியோக்களை பார்த்ததற்கும் தயவு செய்து விரும்புவதற்கும் பகிர்வதற்கும் எங்கள் சேனலான லைஃப் பாஸ்வேர்டுக்கு குழு சேர்ந்ததற்கும் நன்றி. அடுத்த முறை வரை தொடர்ந்து ஆதரவளிக்கவும். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார்.